இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையின் விழாவை மலை மாதா அருள்தலம் இந்த திருத்தலத்தில் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த மலைக்கு பலமுறை வந்திருக்கலாம், ஆனால் இந்த ஆண்டு இப்போது நீங்கள் வருவது ஒரு விசேஷ அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நாம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் யூபிலி 2025ஆம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டிலே நாம் எடுக்கின்ற பல பக்தி முயற்சிகளில் ஒன்று திருப்பயணம் மேற்கொள்வது. ஆக திருப்பயணிகளாக இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். நமது திருத்தந்தை அவர்கள் இந்த திருப்பயணத்தை நாம் திருத்தலத்தை நோக்கி மேற்கொள்ளும் போது அங்கு சென்று நாம் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து முழுமையாக திருப்பலியில் கலந்து கொண்டு திருத்தந்தைக்காக நாம் ஜெபிப்போமே என்றால், ஒரு இறைமகன் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தையும் அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபத்தையும் தந்தை மகன் தூய ஆவியார் என்ற ஜெபத்தையும் நாம் சொல்லி ஜெபிக்கின்ற போது நாம் பரிபூரண பலனை பெறுகிறோம். இந்த விசேஷ கொடையை இந்த யூபிலி ஆண்டில் விசேஷ விதமாக இந்த திருத்தலத்திற்கு திருப்பயணிகளாக வரும்போது நாம் பெறுகிறோம். எனவே இந்த ஆண்டு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்ற நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல முறையில் நல்ல பாவ நிலையை அற்று ஒரு புனிதமான நிலையில் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை உட்கொள்ளும் போது நீங்கள் இறை அருளை பெறுகிறீர்கள். முழுமையாக நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அன்னை மரியாள் என்றும் நம்மோடு இருப்பவராக இருக்கின்றார். இதைத்தான் இந்த நாளிலே நாம் அன்னையின் பரிவுள்ளம் அனைவரின் நிறைவுள்ளம் என்று சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். எப்படி பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கிறார் என்று நாம் பார்ப்போமே என்றால், அன்னை மரியாள் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்கின்றார், உற்று பார்க்கின்றார். ஆனால் அவருடைய பார்வை வித்தியாசமாக இருக்கின்றது. அவர் நம்மை பார்ப்பது நாம் என்ன தவறு செய்கிறோம், எப்படி நம்மை பிடிக்கலாம் என்று அல்ல. அவர் நம்மை உற்று பார்ப்பது நமது தவறுகளை பார்க்க வேண்டும் என்று அல்ல, மாறாக நம்மிடம் என்ன குறை இருக்கிறது, நம்மிடம் இன்னும் எது நமக்கு வேண்டி இருக்கிறது என்று பார்த்து நமது தேவையை அறிந்து நாம் கேட்பதற்கு முன்னதாகவே நமது தேவைகளை தனது மகனிடம் எடுத்து சொல்லி நமக்கு வேண்டியதை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். இந்த பின்னணியில்தான் அவர் நம் ஒவ்வொருவரையும் நமது வாழ்வை பார்க்கின்றார். நமது போராட்டங்களுக்கு உறுதுணையாக வருகிறார். நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார், அமைதியை கொடுக்கின்றார், நிறைவை கொடுக்கின்றார். இதை செய்கின்ற அன்னையாக இருக்கின்ற அந்த அன்னை பரிவுள்ளத்தை நமக்கு காட்டுகிறார். அதை நாம் அனுபவிப்போமே என்றால், அந்த பரிவுள்ளத்தை நான் அன்னையின் மரியில் அனுபவித்தேன் என்பதை நமது வாழ்விலும் நாம் காட்ட வேண்டும். நாம் எந்த அளவுக்கு காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக அந்த பரிவிரக்கத்தை நம்மீது பொழிபவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசையா புத்தகத்திலிருந்து ஒரு முன் அறிவிப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். அங்கு என்ன நடக்கிறது? அருளின் விருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டவருடைய இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாற்றப்படும் என்று முன் அறிவிக்கின்றார் இறைவாக்கினர் ஏசையா. இந்த மலை மீது உங்களுக்கு விருந்து தயாரித்து கொடுக்கப்படும். நிறைவான விருந்தாக இருக்கும். பல்சுவை உணவுகளை கொண்ட விருந்தாக இருக்கும். இந்த விருந்து உடலுக்கு மட்டுமல்ல, இது நமது முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இது அகற்றிவிடும். முகத்தில் நாம் தாங்கி நிற்கின்ற சோகத்தை இது நீக்கிவிடும். நாம் பல பிரச்சனைகளோடு தாங்கி வருகின்ற நமது உள்ளத்தை தாக்குகின்ற சிலுவைகளை இது அகற்றிவிடும். ஏன், சாவையே ஒழித்துவிடும், நமது முகங்களில் இருக்கின்ற கண்ணீரை துடைத்துவிடும் என்று ஏசையா ஏற்கனவே அந்த முன் அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த முன் அறிவிப்பின் இந்த அருள் விருந்து எங்கு காட்டப்படுகிறது, எதை முன்குறித்து சொல்லப்படுகிறது என்று பார்ப்போமே என்றால், இது முழுமையான திருப்தியான நிறைவின் கொண்டாட்டமாக அமைகின்ற
இந்த விருந்து வரவிருக்கின்ற இறை ஆட்சியை முன்னிறுத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இறை ஆட்சியின் முன் அடையாளமாக இது அமைகிறது. இந்த விருந்து இந்த பலிப்பீடத்தில் நிறைவு பெறுவதை பார்க்கிறோம். நற்கருணை விருந்தின் முன் அடையாளமாக இது இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, நாம் விவிலியத்தின் இறுதி புத்தகமான திருவெளிப்பாட்டில் நாம் பார்ப்பது போல இறுதி நாட்களில் விண்ணக விருந்தையும் எடுத்து இயம்புகின்ற ஒரு முன் அறிவிப்பு அருள் விருந்தாக இந்த விருந்து அமைகின்றது. இந்த விருந்து இறையரசை சுட்டி காட்டுகின்றது. இந்த இறை விருந்துக்கும் அன்னை மரியாளுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று பார்ப்போமே என்றால், அன்னை மரியாள் இந்த காட்சியோடு நெருக்கமாக தொடர்புடையவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் எங்கெல்லாம் அவர் பிரசன்னமாக இருக்கிறாரோ அங்கெல்லாம் இறைவனின் விருந்துக்கு நம் இதயங்களை தயாரிக்கிறார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில், யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம், அந்த கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் தனது மகனிடம் வேண்டி அந்த மகனிடம் பரிந்து பேசி அங்கு அவர் கொடுக்கின்ற பரிவை நாம் பார்க்கிறோம். திருமண விழாவிற்கு வந்திருக்கின்ற எல்லோரும் நிறைவாக செல்ல வேண்டும், யாரும் ஏமாற்றம் அடையக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ரசம் தீர்ந்து விட்டது, ரசம் இல்லை என்று மட்டும் அவர் பார்க்கவில்லை. அந்த ரசம் தீர்ந்து விட்டதினால் அந்த திருமணத்தை கொண்டாடுகின்ற குடும்பங்களுடைய அந்த பெற்றோருடைய உள்ளம் எவ்வளவு பரிதவித்திருக்கும், நமது பேர் என்ன ஆகும் என்று அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள். விருந்துக்கு வந்தவர்கள் ஒரு நிறைவான விருந்தை பெறாமல் செல்லுகிறோமே என்ற மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு வாழ்த்த வந்த உள்ளங்கள் வசைபாடிக்கொண்டு செல்ல நேரிடுமே என்று எண்ணி அன்னை மரியாள் அந்த சோகத்தை, அந்த இல்லை என்பதை தீர்த்து வைப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்குதான் நாம் பார்க்கிறோம் இறை பிரசன்னம். அவருடைய இறை பிரசன்னம் இந்த முன் அறிவிக்கின்ற அந்த இறையரசை பற்றி முன் அறிவிக்கின்ற அந்த அரசை இவர் முன்கூட்டியே இவருடைய வழியில் தருவதை நாம் பார்க்கிறோம். அங்கு இருக்கின்ற போது, அன்னை மரியாள் இருக்கின்ற போது நிறைவு இருக்கிறது, சோகம் நீங்கப்படுகிறது, இல்லை என்பது இல்லை விரட்டப்படுகிறது. இவ்வாறாக ஒரு நிறைவான அருளை கொடுக்கக்கூடியவராக நாம் இந்த அன்னை மரியாளை நாம் பார்க்கிறோம். அந்த நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை, அந்த புதுமையை நாம் சற்று உற்று நோக்குவோமே என்றால், அன்னை மரியாளுடைய குணநலன்களை, அவருடைய பார்வையை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாரையும் போல இவரும் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவும் கூட செல்லுகிறார். இயேசு மட்டுமல்ல, அவருடைய சேர்ந்த சீடர்களும் செல்லுகிறார்கள். செல்லும்போது அங்கு திருமணம் வழக்கம் போல் நடப்பது போல் நடக்கிறது. அங்கு பார்க்கின்ற போது அன்னை மரியாள் என்ன பார்க்கிறார்? எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கின்ற போது, பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நம்ம மொழியில் சொல்லணும்னா பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நகை போட்டிருக்கு, என்ன உடை உடுத்திருக்கு, இப்படி நாம் பார்ப்பது போல அந்த யூத கலாச்சாரத்தின்படி அந்த பெண்ணினுடைய அழகையும் வர்ணித்து கொண்டு எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை என்று மற்றவர்கள் பார்க்கின்ற போது, அன்னை மரியாள் அந்த கூட்டத்திலே எது தேவைப்படுகிறது என்பதை பார்க்கிறார். இவருடைய பார்வை சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. அங்கு ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுகின்ற போது யாரும் இவரிடம் வந்து ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லவில்லை. வீட்டுக்காரங்க வந்து சொல்லலை, அது வேற யாராவது வந்து சொல்லலை. இவரும் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு விருந்தினராக இருக்கின்றார். நடக்கின்ற செயல்பாடுகளை பார்க்கின்றார், உற்று நோக்குகின்றார், தேவையை பார்க்கின்றார். அவர்கள் வந்து கேட்பதற்கு முன்னதாகவே இங்கு என்ன குறை இருக்கிறது என்று பார்க்கின்றார். அந்த குறையை பார்த்த பிறகு அடுத்து என்ன சொல்கின்றார்? நம்பிக்கையோடு தனது மகனிடம் சென்று பரிந்து பேசுகிறார். மகனிடம் சென்று அவர் ஆர்டர் கொடுக்கவில்லை, இதை செய்து தா என்று சொல்லவில்லை. மகனிடம் சென்று சொல்லுகிறார், மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று அந்த நம்பிக்கையோடு செல்லுகின்றார். எப்படி இவர் மகனிடம் சென்று சொல்ல வேண்டும்? நற்செய்தி வாசிக்கும் போது கடைசி இந்த புதுமையில் பார்ப்போமே என்றால், இயேசு செய்த அருள் அடையாளங்கள், புதுமைகள், இயேசு செய்த அருள் அடையாளங்களில் முதன்மையானது இதுதான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இதற்கு முன்னதாக இயேசு எந்த அருள் அடையாளமோ எந்த புதுமையோ செய்யவில்லை.
இயேசு எதுவுமே செய்யாமல் இருக்கின்ற போது இவர் ஏன் அவரிடம் போய் சொல்லுகிறார், மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று? அங்குதான் நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாள் தனது மகன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, மகனை அறிந்து வைத்திருக்கின்ற தன்மை, மகனை இந்த உலகத்திற்கு பெற்று கொடுத்ததோடு மட்டுமல்ல. ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், மாதாவுக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் குழந்தை பெற்றவுடன் அவருடைய பணி முடிந்து விட்டது என்று. இல்லை, குழந்தை பெற்றெடுத்தார், குழந்தையை உருவாக்கினார், மீட்பு வந்துவிட்டது, பணியை ஆரம்பி என்று சொன்னார். மீட்பின் நிறைவில் சிலுவை அடியில் நிற்கின்றார். உயிர்த்த பிறகு விண்ணக சென்ற பிறகு சீடர்களோடு உடன் இருக்கின்றார். என்றும் பயணிப்பவராக, இன்றும் பயணிப்பவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். ஒரு சிலர் சொல்லுவது போல அன்னை மரியாளை நாம் பிரித்து பார்த்துவிட முடியாது. அந்த அன்னை மரியாளுடைய நம்பிக்கை பாருங்கள். அவரிடம் போய் சொல்லுகிறார், மகனே ரசம் தீர்ந்து விட்டது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், உங்களை போல நானும் வந்திருக்கேன், ஏன் என்னிடம் சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன போதும் கூட அங்கு இருக்கின்ற வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் சொல்லுவதை செய்யுங்கள். வேற என்னமே இவர் சொல்லவில்லை. அப்படி என்றால் மகன் புதுமை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது, மகன் இறை ஆட்சியை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இறை ஆட்சியை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இந்த அன்னை மரியாள் அறிந்தவராக இருக்கின்றார். அந்த நம்பிக்கையில்தான் மகனிடம் செல்லுகிறார், நம்பிக்கையோடு பரிந்து பேசுகிறார். அந்த பரிந்து பேசுதலின் விளைவு என்னவென்று நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அந்த பரிந்து பேசுவதோடு மட்டுமல்ல, அடுத்து அவருடைய பரிந்து பேசுதல் எங்கு எடுத்து செல்லுகிறது, ஒரு மிகுதியான ஏராளமான அளவுக்கு அதிகமான ஆசீருக்கு எடுத்து செல்லுகிறது. இட்ஸ் an abundance blessing. அதாவது குறையை நீக்கியதோடு மட்டுமல்ல, எல்லோருக்கும் தேவையான ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் அந்த ரசம் மட்டுமல்ல, அவர்கள் திருப்தியாக குடிக்கும் அளவுக்கு 600 லிட்டருக்கு மேலான தரமான ரசமாக இது அமைகிறது. எல்லா மக்களும், விவரம் தெரியாத மக்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு ருசியான தரமான ரசத்தை ஏன் இவ்வளவு முதல் வைத்திருந்தீர்? வழக்கமாக விருந்துகளில் நல்ல ரசத்தை முதலில் கொடுப்பது, அதற்கப்புறம் குடித்த பிறகு ரசம் குறைந்ததை, தரம் குறைந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பது, இதுதான் வழக்கம். இப்போ நம்ம வீட்டில் என்ன செய்வோம், சாம்பார் வைப்போம், சாம்பார் குறைஞ்சி போச்சுன்னா சுடு தண்ணியை ஊற்றுவோம், அப்படி தானே, கொஞ்சம் ரசத்தை ஊற்றுவோம், ஊற்றி கொஞ்சம் கடைசி பந்திக்கு போகும்போது அந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். முத பந்தியில் அமர்ந்தவங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இது போல தான் அவங்க யூத முறைமைப்படி அந்த அந்த ரசம், திராட்சை ரசம், ஒயின் கொடுப்பது, இதுதான் வழக்கம். இது மக்களுக்கும் தெரியும். அதனால் மக்கள் சொல்கிறார்கள், ஏன் இவ்வளவு ருசியான தரமானதை நீங்கள் இறுதி வரை வைத்திருந்தீர்கள் என்று கேட்கும் அளவுக்கு அது அங்கு கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் மரியாளுடைய பரிவு, அன்னை மரியாளுடைய பரிவு ஜஸ்ட் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்ல, நம் பாத்திரம் நிரம்பி வழிய வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. மனிதர்களுடைய தேவைக்குள் நுழைந்து அதை இறையருளின் இதயத்துக்குள் எடுத்து செல்லக்கூடிய ஒன்றாக அமைவதை பார்க்கிறோம். இதைத்தான் இந்த புதுமையின் வழியாக அன்னை மரியாள் செய்ததை பார்க்கிறோம். இதுதான் அவருடைய குணமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். தேவையில் இருப்பவர்களுக்கு கேட்காமலேயே உதவி செய்கின்ற மனநிலையை பார்க்கிறோம். இது இங்கு மட்டுமல்ல, ஏற்கனவே இன்னொரு நிகழ்விலும் அன்னை மரியாளுடைய குணத்தை நாம் பார்க்கிறோம். அவர் ஆண்டவருடைய மகனுக்கு தாயாக ஆகிறார் என்று கபிரியேல் வானதூதர் சொன்னபோது, அந்த எலிசபெத்து, அவருடைய உறவினரான எலிசபெத்தும் வயதான காலத்தில் கருத்தரித்திருக்கிறார் என்று சொன்னபோது அவரை பார்க்க செல்லுகின்றார். இதுவரைக்கும் அவர் கருத்தரித்திருக்கிறார் என்று தெரியாது. அதுவும் 6 மாதம் ஆகிவிட்டது. நாம் என்ன பண்ணியிருப்போம், சொந்தக்காரி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை, அவ்வளவு மறைச்சி வச்சிருக்கா என்று நாமும் சொல்லியிருப்போம். அடுத்து என்ன பண்ணியிருப்போம், ஆஃப்டர் ஆல் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறான், நான் கடவுளுடைய மகனுக்கே தாயாக போகிறேன், நாம் பெரியவளா அவ பெரியவளா என்றெல்லாம் நாம் யோசித்திருப்போம். ஆனால் அன்னை அதையெல்லாம் யோசிக்கவில்லை, என்கிட்ட சொல்லவில்லையே என்று அந்த ஈகோலாம் பார்க்கவில்லை. தள்ளாத வயதில் கருத்தரித்திருக்கிறாள் என்றால் அவருக்கு உதவி தேவைப்படும் என்று எண்ணி இவராகவே ஓடோடி செல்கிறார். அவர் சொல்லவில்லை, கேட்கவில்லை, உதவி தேவை என்று உணர்ந்து தேடி செல்பவராக இருக்கின்றார். அந்த தேடி சென்று கொடுக்கின்ற மனப்பான்மை அன்னை மரியாளுடைய வாழ்வில்
பல நிலைகளில் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய உச்சகட்டமாகத்தான் இந்த கானாவூர் திருமணத்தில் நிறைவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிறைவு என்பது இது ஒரு பொருளாதார தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒன்றுதானா? நம்முடைய தேவைகள் என்று சொல்லுகின்ற போது எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் அந்த தேவையை நிறைவேற்றுவராக இருக்கின்றார். பொருளாதார தேவையை தாண்டி நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் நம்முடைய வாழ்வின் தேவைகளை அறிந்தவராக, உணர்ந்தவராக, நிறைவேற்றுபவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உடைந்த உள்ளங்களுக்கு அமைதியை கொடுக்கிறார், துயருவோருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். சிறு சிறு தேவைகள் மீதும் கடவுள் அக்கறை கொண்டிருக்கிறார் என்று நம்மை உணர வைத்து நமக்கு ஆறுதல் அளிப்பவராக இருக்கின்றார். சின்ன சின்ன தேவைகள், சென்சிட்டிவ் டு த நீட்ஸ் ஆஃப் தி அதர். சிறுசு, அது உணர்வுகள் சம்பந்தமாக இருக்கலாம், பொருளாதாரம் சம்பந்தமாக இருக்கலாம், ஆன்மீகம் சம்பந்தமாக இருக்கலாம், வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றுவராக இவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவர் வெறுமனவே பரிந்து பேசுகிறார். இறை வேண்டுதலுக்கு தனது உள்ளத்தை திறந்து அவர்கள் கேட்கும் அளவுக்கு அதிகமாகவே பொங்கி வழியும் அளவுக்கு இவர் கொடுப்பவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அன்னையின் பரிவு ஆற்றல் இதோடு நின்று விட்டதா என்று பார்ப்போமே என்றால் அவருடைய பணி இன்றும் தொடர்கிறது. நாம் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல அன்னை மரியாள் இறைமகன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விண்ணகம் சென்ற பிறகும் கூட தூயாவியானுடைய வருகைக்காக சீடர்கள், திருத்தூதர்கள் வேண்டிக் கொண்டிருந்த போது இவர் உடன் இருக்கிறார். எதற்காக? அவர்களை உற்சாகப்படுத்த. ஏன்னா இவங்க யாரும் நம்ப முடியாது. ஆண்டவர் அடிக்கும்போது எல்லாம் ஓடிட்டாங்க. உயிர்த்த பிறகு, உயிர்த்த கிறிஸ்துவை பார்த்த பிறகு சிலர் உறுதிப்பட்டார்கள். அந்த உறுதிப்பட்டதில் நிலைத்திருக்க வைத்தது இந்த அன்னை மரியாள். அடுத்து அந்த திருத்தூதர்களின் பணி, அதற்கப்புறம் அதை பற்றி பேசவில்லை. இவர்கள் வெளியே சென்று போதித்து வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது, மனம் உடைந்து திருத்தூதர்கள் வரும்போது அவர்களை உற்சாகப்படுத்தி, எனது மகன் சொன்ன வார்த்தையில் தெளிவாக இருப்பார், உடன் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், உடன் இருக்கிறார் என்று இவர்களை உற்சாகப்படுத்தி செய்ய வேண்டியதை செய்ய வைத்து கொண்டிருந்தது இந்த அன்னை மரியாள். எனவேதான் அன்னை மரியாளுடைய பணி தொடர்ந்து இருக்கின்றது. இன்று பல இடங்களில் நாம் அன்னை மரியாளுடைய காட்சியை பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒரு காட்சி இருக்கலாம், ஒவ்வொன்று ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லா இடங்களிலும் ஒன்று மட்டும் திரும்ப திரும்ப வருவதை நாம் பார்ப்போம். எது? பாவிகளுக்காக ஜெபியுங்கள், பாவிகளுக்காக ஜெபியுங்கள், யாரும் அழிந்து விடக்கூடாது. எனது மகன் கொண்டு வந்த மீட்பை எல்லோரும் பெற வேண்டும் என்பதில் அக்கறையோடு இருப்பது எல்லா காட்சிகளிலும் அது கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். லூர்து நகராக இருக்கலாம், மெஜுகோரியாவாக இருக்கலாம், ஃபாத்திமாவாக இருக்கலாம், லா சலேத்தாக இருக்கலாம், இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஆனால் இது பாவிகளுக்காக வேண்டுங்கள் என்பது எல்லா இடத்திலும் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்று பார்ப்போமே என்றால், இயேசு நம்மீது அக்கறை கொண்டிருந்தார், நமது பாவங்களை போக்கி நமக்கு மீட்பு கொடுத்தார். இந்த மீட்பு எப்படி கொடுக்கப்பட்டது? சிலுவையில் வழியாக, சிலுவையில் துன்பப்பட்டு, அடிக்கப்பட்டு, மரணப்பட்டு, அடக்கம் செய்யப்பட்டு, உயிர்ப்பின் வழியாக மீட்பு கொடுக்கப்பட்டது. அந்த மீட்புக்கு கொடுக்கப்பட்ட விலை என்ன என்று அன்னை மரியாளுக்கு தெரியும். அவர் பெற்றெடுத்த மகனுடைய இரத்தம், அந்த அவர் சிந்திய இரத்தம் வீணாகிவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து இன்றும் அந்த மக்களுக்கு, அவரை தேடி வருகின்ற எல்லா மக்களுக்கும் மீட்பு கொடுப்பவராக இருக்கின்றார். இதைத்தான் பேதுரு தான் எழுதிய முதல் திருமுகத்தில் சொல்லுவார். என் அன்பு மக்களே, உங்களுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று தெரியுமா? வெள்ளியோ பொன்னோ பணமோ அல்ல, மாறாக விலை மதிக்கப்படாத இயேசுவின் திரு இரத்தம் என்று சொல்லுவார். அந்த இரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையடியில் நின்று பார்த்து கொண்டிருந்தவர் இந்த அன்னை மரியாள். அந்த இரத்த சொட்டின் நிறைவை, மீட்பை எல்லோரும் பெற வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். இன்றும் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். அந்த இறை அரசு மீட்பு என்பது என்ன என்று நாம் பார்ப்போமே என்றார், இன்று வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் அழகாக பவுலடிகளார் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த இறை அரசை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? இறையரசு என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக
தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று கோடிட்டு காட்டுகிறார். அப்படி என்றால் அன்னை மரியாள் நமக்கு நிறைவை கொடுத்து அந்த நிறைவின் வழியாக அந்த இறையரசினுடைய நீதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறார் என்றால், அதை நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுப்பவராக இருக்கிறார் என்றால், அந்த இறை அரசை நம்மில் இன்னும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் ஏழைகள், துன்பப்படுகிறவர்கள், நோய்வாய்ப்படுபவர்கள், தனிமையில் உழல்பவர்கள், இந்த சமூகத்தினால் அமுக்கப்பட்டவர்கள், இந்த சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், இந்த சமூகத்தினால் மறக்கப்பட்டவர்கள், இவர்கள் மத்தியில் தனது பிரசன்னத்தை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய அருளை கொடுத்து அவர்களிடம் தனது பரி உள்ளத்தை காட்டி அவர்களுக்கு நிறைவு கொடுப்பவராக இருக்கின்றார். எனவேதான் நம் அன்னை மரியாளை சொல்லுகிறோம் கிறிஸ்தவர்களின் சகாயமே என்று சொல்லுகிறோம். நமக்கு வேண்டிய கொடுப்பவராக இருக்கின்றார், ஆறுதலின் ஊற்றே என்று சொல்லுகின்றோம். அப்படி என்றால் இத்தகைய அருளை நிறைவாக தந்து நமக்கு வேண்டியதை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் என் அன்பு மக்களே, அன்னையிடம் நாம் நம்பிக்கையோடு வரும்போது, நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கின்ற போது, நாம் அன்னை மரியாளோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளும் போது, அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும் போது நாம் சில தேவைகளை எடுத்து சொல்லலாம். ஆனால் நாம் கேட்ட தேவைகளையும் தாண்டி நாம் கேட்பது என்ன? இன்னைக்கு எனக்கு என்ன தேவைப்படுது, இன்னைக்கு என் மனசை எது அழுத்துது, இன்று எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் அதையெல்லாம் தாண்டி நம் முழு வாழ்வுக்கும் என்ன தேவை என்பதை அறிந்து நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். அவரிடம் நெருங்கி செல்ல வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் நெருங்கி செல்லும்போது அவருடைய பரி உள்ளத்தை நாம் காண முடியும். அந்த பரி உள்ளத்தை நாம் காணுகிறோம் என்றால் அந்த பெற்ற பரி உள்ளத்தின் அனுபவத்தை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும். இன்று நாம் சொல்லுகிறோம் அன்னையின் பரிவுள்ளம் அனைவரின் நிறைவுள்ளம் என்று சொல்லுகிறோம். அனைவரின் நிறைவுள்ளம் என்று சொல்லுகின்ற போது அன்னை மரியாள் நமக்கு வேண்டியதை கொடுக்கிறார் என்றால் அவரை போல நாமும் பிறரின் தேவைகளை அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிறரை உற்று நோக்க வேண்டும், பிறரை பார்க்க வேண்டும். பிறரை பார்ப்பது புறம் பேசுவதற்கு அல்ல, மற்றவர்களை பற்றி மோசமாக பேசுவதற்கு அல்ல. பிறரை பார்க்கின்ற போது அவர்களிடம் என்ன தேவை இருக்கிறது, மறைவான தேவைகள், சொல்ல முடியாத தேவைகள், சில குடும்பங்களில் வெளியே சொல்ல முடியாத சில தேவைகள் இருக்கும். அது நீங்கள் நெருங்கி பழகும்போது உங்களுக்கு புரியும். அந்த தேவைகளை அறியக்கூடிய மக்களாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் அந்த தேவையை நிறைவேற்ற செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நினைக்கலாம், நாம் என்ன பெரிய பணக்காரர்களா, நாம் என்ன பெரிய வசதி படைத்தவர்களா, நாம் போய் என்ன செய்துவிட முடியும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வசதி வந்தால்தான் நாம் செய்வோம் என்றால் இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. உங்களில் யாராவது எனக்கு எல்லாம் இருக்கப்பா, எனக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. நமது தேவையின் மிகுதியை பகிர்ந்து கொள்வதல்ல, நம்மிடம் இருப்பதை பகிர்வதில் தான் அந்த பரி உள்ளம் வெளிப்படுகிறது. அப்படி என்றால் அதற்காக பணம் மட்டுமல்ல, பணம் ஒன்றாக இருக்கலாம், சில அன்பான வார்த்தையாக இருக்கலாம், சில வழிகாட்டுதலாக இருக்கலாம், அல்லது உடன் இருப்பாக இருக்கலாம். அந்த உடனிருப்பை அவர்களுக்கு நாம் கொடுக்கும் போது, அவர்களுடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற போது, அந்த அன்னை மரியாளுடைய பரி உள்ளம் இவர்களுக்கும் இருக்கிறது என்று சொல்லுவதோடு மட்டுமல்ல, இவர்கள் துன்புறும் போது அவர்களுக்காக மௌனமாக ஜெபத்தின் வழியாக அன்னை மரியாளிடம் எடுத்து செல்லலாம். மற்றவர்களை சமாதானம் மகிழ்ச்சியின் ஊற்றான இயேசுவின் கனிவான இதயத்திற்கு எடுத்து வரலாம். அப்படி செல்லும்போது அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். We become agent for the compassionate heart of our blessed Virgin Mary. அன்னை மரியாளுடைய பரிவிரக்கத்தினுடைய அந்த கனிவான இதயத்தினுடைய ஏஜெண்டாக, பரிந்து பேசுவர்களாக நாம் மாறுகிறோம். இப்படி மாறும்போது நாம் உண்மையிலேயே நாம் எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக நமது உள்ளங்கள் நிரப்பப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதைத்தான் அன்னை மரியாள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். பிறருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது
சில செயல்கள் சொல்லும்போது சிலவைகளை நாம் துறக்க வேண்டியிருக்கும், சிலவைகளை நாம் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இன்று வாசிக்கப்பட்ட 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் உண்ணும் உணவு உங்கள் சகோதரர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுமே என்றால் அது உங்களுடைய தன் உரிமையாக இருந்தாலும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லுகின்றார். சில செயல்பாடுகள் தப்பாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். சரியான செயல்கள் கூட மற்றவர்களுக்கு துர்மாதிரியாக இருக்குமே என்றால், மற்றவருடைய வாழ்வுக்கு தடையாக இருக்குமே என்றால் அதை தூக்கி போட்டு விடுங்கள் என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். அப்படி என்றால் எல்லோருக்கும் இணைந்து எல்லோரையும் வாழ வைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற போது அங்குதான் இறையரசு மலர்கிறது. அந்த இறையரசை கட்டி எழுப்பத்தான் இந்த அன்னை மரியாள் நமக்கு இன்று உதவுவராக இருக்கின்றார். எனவே என் அன்பு மக்களே, இந்த அன்னையினுடைய திருவிழாவில் அவரை தேடி வந்திருக்கின்ற நாம் அவருடைய பரிவுள்ளத்தை நாம் அதிகமாக அனுபவிப்போம். அவரிடம் நெருங்கி செல்வோம். ஆண்டவருடைய அருளை பெற்ற மக்கள் யாரும் அவல பிள்ளைகளாக இருக்க முடியாது. நாம் லூர்து நகரிலே காட்சியை பெற்ற பெர்னதத் என்ன சொல்லுகின்றார்? இந்த உலகத்திலே உம்மிடம் கேட்கப்பட்ட எந்த ஒரு மன்றாட்டும் வீணாகவில்லை என்பதை நிரூபித்து காட்டும் என்று சொல்லுகின்றார். அவர் மேலெடுக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டையும் கொடுக்கக்கூடிய தாராளம் உள்ளம் கொண்டவராக இருக்கின்றார். அதை பெறுகின்ற மக்களாக நாம் இருந்து அந்த பரிவுள்ளத்தை அனுபவித்து அந்த பரிவுள்ளத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய எல்லோரும் இணைந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் சகோதரர்கள் என்ற மனநிலையோடு வாழ்வதற்கு வேண்டிய அருளுக்காக மன்றாடுவோம். பிறர் என்று சொல்லுகின்ற போது யாரையோ தேடி செல்ல வேண்டாம். நம்ம வீட்டிலே உடன்பிறப்புகளாக இருக்கலாம், ஏன் நம்மால் கைவிடப்பட்ட பெற்றோர்களாக இருக்கலாம், நம்மால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நண்பர்களாக இருக்கலாம். இவர்களை உற்று நோக்குங்கள். எங்கோ செல்ல வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவர்களை உற்று நோக்குங்கள். அவர்களுடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை நிறைவேற்ற வரும்போது நம்முடைய தேவைகளை அன்னை மரியாள் இன்னும் அதிகமாக அபரிவிதமாக நம்முடைய உள்ளங்களை இறை அருளால் நிரப்புவார். அத்தகைய அருளுக்கு தொடர்ந்து மன்றாடுவோம். அன்னை மரியாள் என்றும் நமக்கு பரிந்து பேசி இறைவனிடமிருந்து நிறை அருளை நமக்கு பெற்று தரட்டும். ஆமென். ஒரு மன்றாட்டு பிறகு நீங்கள் பாட வேண்டிய